சூர்யா மகாவை தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே மருந்தெல்லாம் போடுறாரு. போடும்போது சொல்கிறாரு, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் தேவையில்லாமல் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நானே பார்த்துருப்பேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, பாத்தியா இப்போ அடிபட்டுடுச்சு, பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, அவன் நல்லா தான் வந்தான், ஆனால் அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் வந்த உடனேயே அவன் என்னை பிடிச்சி தள்ளிட்டு ஓடிட்டான். அப்போ யாரோ அவனுக்கு நான் தான் மகான்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவன் ஓடி இருக்கான் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. இல்லைங்க, ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்குது எனக்கு, அவன் மறுபடியும் பணம் கண்டிப்பாக கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே அப்படியே கௌதம் நின்று வெளியே வாசலில் கேட்டுட்ருக்காரு. கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மகா, அந்த மதன் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான், வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் கேட்டிருக்கான், அவன் வந்து அந்த ரோடு ஓரமாக இருக்க அந்த இடத்துல குப்பை தொட்டியாண்ட வைக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பணத்தை பற்றி பேசியிருக்கோம், அதுக்குள்ளே கரெக்டாக அவனுக்கு எப்படி தெரியும் அவன் பணம் கேட்குறான்? அப்போ இங்கேருந்தால் ஏதோ ஒரு மெசேஜ் போகுது, கண்டிப்பாக இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரி, நம்ம பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. அங்கே இருக்க குப்பை தொட்டி போய் வச்சுட்டு வா, ஜாக்கிரதையாக இரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நீயே போன்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யா பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த குப்பை தொட்டியை வச்சுட்டு வந்து அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தன் பைக்கில் வரான். வந்துட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு அந்த பேக்கை எடுக்க போகிறான். அதுக்குள்ளே ஓடி போகிறாங்க மகா, சூர்யா, ஐஸ்வர்யா 3 பேருமே ஓடி போய் அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஹெல்மெட்டை கயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. கயிட்டுறாங்க. வேற ஒருத்தவன், என்ன நீ எதுக்காக வந்தீங்க, பணத்தை எடுக்க வந்த? இல்லை, பேக் இருந்துச்சு சார், யாருமே இல்லை, நான் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, இங்கே பாரு, இந்தா பணத்தை வச்சுக்கோ. எனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த பணத்தை வச்சுக்கோ, இங்கேருந்து இந்த பேக் ஒருத்தவன் எடுப்பான், அவனை அப்படியே பிடிச்சி எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஆனால் ஏமாற்றணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், நீ அவ்வளோதான் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. இல்லை கண்டிப்பாக நான் வந்தால் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க 3 பேருமே, யார் வந்து அந்த பேக் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது